ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகன். பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரிகண்ட அழிவிலிருந்து தமிழர்களை காத்த குமரன்தான் முருகன். இவ்வுலகில் முதல்ல விவசாயத்தை தோற்றுவித்தவர் முருகன். குமரிகண்ட அழிவிலிருந்து தப்பித்து இப்ப இருக்கிற இலங்கைக்கு வந்துட்டோம். இங்கு உள்ள புதிய சூழலில் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் விவசாயம். குமரிகண்டத்துல முல்லை நில ஆயரா இருந்த முருகன் இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மருத நில விவசாயி ஆகிறாரு. முருகனால் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட விவசாயம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு மற்றும் திணை விவசாயம். ஆரம்பத்திலிருந்தே நம்ம முருகன் சொல்லுவோம். இந்த முருகனுக்கான பேர் காரணம் என்ன தெரியுமா? மூயிரு கோணன், சிவலிங்க வடிவத்துக்கான ஈர்ப்பரிமாண வடிவத்தை கொடுத்தவர் தான் முருகன். அதுதான் இந்த அருகோண நட்சத்திரம். இந்த மூயிரு கோணை கண்டுபிடித்தவன் தான் முருகன். முருகனுக்கு விழா நடத்தணும்னா 2 விதமான இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நடத்தலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் என்று சொல்லக்கூடிய குன்றுகள்ல நடத்தலாம். இல்லனா நெய்தல் நிலமான கடற்பகுதியிலையும் முருக விழா நடத்தலாம். குமரி கண்டத்திலிருந்து மக்களை காத்து முதல்ல வந்த இடம் பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலம் தான். இலங்கையில முருகனின் தலைநகரத்தின் பெயர் கவாடபுரம். இதுவும் நெய்தல் நிலம்தான். கவடு என்றால் முத்தெடுத்தலை குறிக்கும். 5ஆம் தமிழர் சங்கமும் முருக விழா நடத்துறதுக்கு கடற்பகுதியான நெய்தல் நிலத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். முருகனுக்கு முத்துக்குமரன்ற ஒரு பெயர் இருக்குல்ல. இந்த பெயர் காரணம் என்னன்னா, முருகன் முத்தெடுத்தவர், மேலும் குமரி கண்டத்திலிருந்து மக்களை காத்தவர். அதனாலதான் முத்துக்குமரன். இன்றளவும் கூட தமிழர்கள் நம்ம திருமண பத்திரிகையிலலாம் திருமணமாகும் ஆணுக்கு குமாரன், பெண்ணுக்கு குமாரத்தி அப்படின்னு எல்லாம் போடுவோம். இதுவுமே திருமண முறையை உருவாக்கிய முருகனால் உருவாக்கப்பட்டதுதான். குமரிகண்ட அழிவிலிருந்து தப்பி பிழைத்த தமிழர்களை நினைவு கூறும் விதமா திருமண தம்பதிகளை குமாரன், குமாரத்தி என்று அழைத்தார் முருகன். இப்படி முருகனுடைய ஒவ்வொரு பேர்லயுமே அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கும். ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு சொன்னோம்ல, அருமுனை நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சவர் முருகன். அந்த அருமுனை நட்சத்திரத்துல ஆறுமுகம் இருக்கும். இதை வச்சுதான் ஆறுமுகம் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது. இப்படிதான் முருகனுடைய ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னாடியும் வரலாற்று உண்மைகள் இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு என்ற கிராமத்தில் கடற்கரை ஓரம் நம்ம விழா நடத்தணும்.
இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்ல, கிராமம். இந்த கிராமம்ன்ற வார்த்தையுமே விவசாயத்தை தோற்றுவித்த முருகனை வைத்து உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் கிராமம். இதனுடைய மூல வார்த்தை காமம். காமம் என்றது இங்கே மகரந்த சேர்க்கையை குறிக்கும். மகரந்த சேர்க்கை நடக்கும் மருத நில ஊருக்கு காமம் என்னும் பெயரை வைத்தார் முருகன். அது காலப்போக்கில் கிராமம் என்று மருவியது. கிராமம் என்னும் ஊருக்கு இன்றளவும் ஆதாரமாக திகழ்வது இலங்கையில் இருக்கும் முருகனின் சொந்த ஊரான கதிர் கிராமம். நம்ம விழா நடத்தப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா தை மாதம் 16ஆம் நாள், ஆங்கில நாட்காட்டிப்படி 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023. திருத்தப்பட்ட நாட்காட்டியின்படி இது தை மாதத்தை குறிச்சிருக்கும். விழா நடந்த ஊர் கூனிமேடு, விழுப்புரம் மாவட்டம்னு சொல்லியிருந்தோம். அந்த நாளின் நிகழ்வு பார்த்தீங்கன்னா தட்சிணாயன திருவாதிரை திதி. நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள்லாம் அவங்க வந்த வாகனங்கள்லாம் நிப்பாட்டிட்டு கோயிலை நோக்கி நடந்து போகிற காட்சிகள் தான் அது. இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க பலருக்குமே கேள்விகள் எழும். ஏன் எங்களெல்லாம் கூப்பிடல, நாங்களுமே இந்த விழாவில் கலந்துருப்போம்லன்னு சொல்லிட்டு பலருக்கும் கேள்விகள் எழுந்திருக்கும். இந்த முருகப்பெருவிழா பார்த்தீங்கன்னா வழிகாட்டு திருவிழா. அப்படின்னா என்ன? பல நூற்றாண்டுகளாக இந்த பிண்டாரிகளால், இந்த யூத பிராமணர்களால் முருகனுடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு. யார் முருகன்றதுக்கான ஆதாரங்கள் அனைத்தையுமே அழிச்சினாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்தியுகத்தில் பாண்டியனையாவால் முருகனுடைய வரலாற்றை துல்லியமாக மீட்டெடுக்க முடிஞ்சது. முருகன் என்பவர் பல வித்தைகளை, பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு கீழே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே இருந்திருக்கு. நம் சித்தர் முருகன் ஒரு சயின்டிஸ்ட். அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்கியிருக்காரு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த காலகட்டத்தில் நடிகர்களுக்கும் கூத்தாடிகளுக்கும் அடிச்சுக்கிட்டு இவர் தான் தலைவர், அவர் தான் தலைவர்னு போலிகளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ரியல் சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் முருகன் தான். அப்படிப்பட்ட முருகனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர் யாருன்னு தெரிய வந்து அவருக்கு விழா எடுத்தது தான் இந்த முருகப் பெருவிழா. இந்த விழா வழிகாட்டு திருவிழா. இனி வருங்காலங்களில் நம் தமிழ் சொந்தங்கள் முருகனுக்கு எப்படி முறையாக விழா எடுக்கணுன்றத சொல்றதுக்காகவே இந்த விழா நடத்தப்பட்டது. அதனால இந்த விழாக்கு கூட்டம் அதிகம் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வழிகாட்டு திருவிழாவுக்கு பெரும்பாலானோரை அழைக்காம இருந்தோம். ஆனா நிச்சயமாக இனி வரும் காலங்கள்ல 5ஆம் தமிழர் சங்கம் பல முன்னெடுப்புகள் எடுக்க போகுது. அந்த மாதிரி சமயங்கள்ல கண்டிப்பா அனைவருக்குமே அழைப்பு கொடுக்குறோம். நம்ம முன்பு சொல்லியிருந்தோம்ல, குமரிகண்ட அழிவிலிருந்து தமிழ் மக்களை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாரு. அதுதான் இப்ப இருக்கிற இலங்கை. குமரிகண்ட அழிவுக்கு அப்புறம் தான் முருகன் விவசாயத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? விவசாய நிலங்களை உருவாக்கணும். அந்த காலகட்டத்தில் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் திணைகள் தான் இருந்துச்சு. புதுசா மருத நிலத்தை உருவாக்கணும். விவசாய நிலத்தை உருவாக்குவதற்காக முல்லை நிலமான காடுகளை அழிக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க காடுகளாக தான் இருக்கும். மருத திணையை உருவாக்குவதற்கு குறிப்பிட்ட காட்டு நிலப்பரப்பை சுத்தம் செய்தாங்க. அப்படி விவசாயத்திற்காக காடுகளை அழிக்கும் தருவாயில் வந்த போர் தான் இந்த சூரசம்ஹாரம். தரையில் வாழ்ந்த மக்களுக்கும் மலையில் வாழ்ந்த மக்களுக்கும் இடையே போர் வந்துச்சு. இதுல முருகன் வெற்றி அடைஞ்சிட்டாரு. போரில் வெற்றி பெற்ற முருகன் மலை மக்களை அரவணைத்து கொண்டார். இந்த போருக்கு அப்புறம் காட்டை அழிக்கணும்ல, இதுக்கு காட்டில் உள்ள மரங்களுக்கு தீ வைக்கணும். கார்காலத்துல விவசாய நிலத்திற்காக பனங்காட்டிற்கு தீ வைத்த நிகழ்வு தான் கார்த்திகை தீபம். அதற்கு சான்றாக இன்றளவும் சொக்கப்பனையெல்லாம் கொளுத்துவாங்க கார்த்திகை தீபம் சமயத்துல. முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்ததுக்கான காரணமும் இப்ப சொன்ன இந்த வரலாறு தான். கார்காலத்தில் காட்டிற்கு தீ வைத்து இலங்கையில் முதலில் விவசாயத்தை தோற்றுவித்தவர் முருகன். இந்த விவசாய நிலங்களை தோற்றுவித்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்களின் வளர்ச்சி அபரிதமா இருந்துச்சு. காரணம் முன்பே சொன்னது போலதான், உணவு பற்றாக்குறையே இல்லை, நாடு செழிப்பாச்சு, மக்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சது.
இதன் விளைவா ஆன்மீகத்திலையும் சரி, அறிவியல்லையும் சரி, நாகரிக வளர்ச்சியிலையும் சரி தமிழர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முருகனால் கோவிலில் வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட இசைதான் இந்த தவில் மற்றும் நாதஸ்வர இசை. முருகன் கண்டுபிடித்த இசை கருவிகள்லாம் பாருங்களேன், பெரும்பாலும் மரங்களால் செய்யப்பட்ட கருவிகளா இருக்கும். இந்த தவில தவிர இந்த நாதஸ்வரமா இருக்கட்டும், ஹார்மோனிய பெட்டியா இருக்கட்டும், யாழா இருக்கட்டும், இது போன்ற பெரும்பாலான கருவிகள் அனைத்துமே மரங்களால் செய்யப்பட்டவைகளா இருக்கும். இதன் மூலமும் முருகன் கொல்லாமையை வலியுறுத்தினார்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முருகன் கொல்லாமையை வலியுறுத்தினாரே தவிர வற்புறுத்தவில்லை. அப்புறம் நம் விழாவிற்கு ஒரு காளை மாடு வரவழைக்கப்பட்டது. இந்த காலை பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் காளைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு காங்கேயம் காளைகள் தான் வட இந்தியாவிற்கு கொண்டு போய் வளர்த்தாங்க. அதற்கு காங்கிரேஜ் என பெயரை வச்சுட்டாங்க. குமரிகண்டத்திலிருந்து முருகனால் கொண்டு வரப்பட்ட காளை இந்த காங்கேயம் காளை வகைகள். விவசாயத்திற்காக இந்த காளையை பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயத்திற்காக காட்டை எரிக்கும் போது கங்கு உருவாகும்ல, அந்த பெயரை வைத்தே இந்த காளைக்கும் காங்கேயம் என்ற பெயர் வைக்கப்பட்டது. இதை நினைவு கூறும் விதமாக நம் முருக விழாவுக்கு இந்த காளை கொண்டு வரப்பட்டது. நம்ம முருகப்பெருவிழா நடைபெற இந்த கடற்கரை ஓரத்திலேயே ஆழியப்பன் என்ற ஒரு கோயிலும் சப்தகனிகளுடைய கோயில்களுமே இருந்துச்சு. இவைகள் நம் முருகப்பெருவிழாவுக்கு மேலும் சிறப்பை கொடுத்திருக்கு. இந்த சப்த கன்னிகள் இருக்குல்ல, இதை உருவாக்கியவர் முருகன் தான். ஆசீவக கடவுள்களான சப்த கன்னிகள் அனைத்துமே தத்துவார்த்த தெய்வங்கள். இவைகள்லாம் முருகனை போன்ற வாழ்ந்த மனிதர்கள் கிடையாது, உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். சப்த கன்னிகள் என்றது வாழ்க்கையின் படிநிலைகளை குறிக்கும். ஆசீவக நிறத்திற்கு ஏற்ப 7 கன்னிகள் இருக்கும். கருப்பு காளியிலிருந்து, நீலம் நீலாம்பிகை, பச்சை நிறம் பச்சையம்மன், சிகப்பு லட்சுமி, மஞ்சள் நிறத்திற்கு கனகவல்லி, வெள்ளை நிறத்திற்கு சரஸ்வதி, கடைசியாக நிர்வாணம் எய்துவதை குறிக்கும் நீர் வண்ணத்திற்கு கங்கையம்மன். இது போன்ற 7 தெய்வங்களை முருகன் உருவாக்கினார். இவைகள் தத்துவார்த்த தெய்வங்கள்னு சொல்லியிருக்கோம். எதற்கு இவைகளுக்கு பெண் வடிவங்கள் கொடுக்கணும்? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் சித்தர்களை போன்று மலைகளில் காடுகள் எல்லாம் தவம் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு ரொம்பவும் கடினமாக இருக்கும். இதனால பெண்கள் பலரால் சித்தர்களாக ஆக முடியல. இப்படியே போச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்களை ஆண்கள் மதிக்க தவற வாய்ப்பு இருக்கு. அதனால எதிர்காலத்திலையும் பெண்களை மதிப்பதற்காகவே பெண்கள் உருவில் சப்தகன்னிகளை உருவாக்கினார் முருகன். அப்பனா பார்த்துக்கோங்க, இவ்வுலகின் முதல் பெண்ணியவாதி முருகன். இதனுடைய தாக்கம் இன்றளவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் பெண்களுக்கு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம விழாவிற்குமே திருமணமான பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வைத்திருக்கும் பெண்கள், வயதான பெண்கள், இவங்க எல்லாம் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதை நம்மளால பார்க்க முடியுது.
ஐம்பொன்னாலான ராஜ அலங்காரத்தில் இருக்கும் நம் முருகன் சிலையை கோயிலில் வைத்து வழிபடுறோம். நம்ம விழாவில் அந்த ஊர் தலைவர்களுமே கலந்துக்கிறாங்க. தீபாராதனை காட்டுறாங்கல்ல, இது முருகனை நினைவு கூற முருகன் காலத்திற்கு அப்புறம் வந்த வழிபாட்டு முறை. காட்டை எரித்த அக்னி தேவனான முருகனுக்கு தீபாராதனை காட்டுறது. முருகன் அவருடைய காலத்துல பூவை வைத்து சிவனை வழிபட்டாரு. முருகன் ஒரு பூசாரி, பூ சொரிபவன் பூசாரி. நம்மள ஒரு தரப்பு மக்கள் முருகனை தூக்கிட்டு கோயிலை சுத்தி வராங்க. குமரிகண்ட அழிவிலிருந்து முருகன் கடல் வழியே மக்களை காப்பாற்றி வந்ததை நினைவு கூறும் விதமா முருகனை கடலுக்கும் கொண்டு போறோம். நம் சங்க உறவுகள் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம முருக விழாக்காக மாலை போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அழகு குத்துறத இப்போ நம்மளால பார்க்க முடியுது. முருகனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போர் கலைகளை நினைவு கூற முருகனின் வேலால் அழகு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஒரு புறம் நம் மக்கள் முருகனை தூக்கிட்டு ஊர்வலம் வந்துட்டு இருக்க இந்த நிலையில மற்றொரு புறம் நம் மக்கள் ஆர்வமா மதிய உணவுகளை தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க. மதிய உணவும் சிறப்பாக பரிமாறப்பட்டது. முருகன் ஒரு அகிம்சாவாதி. எந்த அளவுக்கு அகிம்சாவாதியா இருந்தார்னா, போர்க்கலைகளை உருவாக்கியவரே முருகன் தான். அனைத்து போர்க்கலைகளையுமே தெரிந்தும் அமைதியை விரும்புகிறவர் முருகன். அப்படிப்பட்ட அமைதியை விரும்பும் அகிம்சாவாதி தான் முருகன். அந்த காலகட்டத்தில் மக்களிடையே தேவையற்ற சண்டைகள் நடக்கும். உணவுக்காக இருக்கலாம், இல்லை வேற பல காரணங்களாகவும் இருக்கலாம். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு காமிக்கிறதுக்காகவே சண்டைகள் நடக்கும். இப்படிப்பட்ட தேவையற்ற சண்டைகளையும் அதனால உயிர்கள் பலியாகிறதையும் தடுக்கிறதுக்காகவே முருகனால் உருவாக்கப்பட்டது தான் விளையாட்டு போட்டிகள். எதுக்குப்பா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு ரத்த காயப்படுறது, உயிர் பலியாகிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. ரெண்டு தரப்பும் வாங்க, விளையாட்டு போட்டிகள்ல பங்கு பெறுங்க. உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் இதுல காமிங்க, போட்டியில வெற்றி பெறுங்க. இப்படிலாம் சொல்லிதான் சண்டைகளை தவிர்ப்பதற்காகவே முருகனால் முதல்ல உருவாக்கப்பட்டது இந்த விளையாட்டு போட்டிகள். முதலில் மக்களிடையே அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காகவே முருகனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகள், விளையாட்டு போட்டிகள்லாம். அந்த ஒலிம்பிக் கொடியை பார்த்தாலே தெரியும், முழுக்க ஆசிவக வண்ணங்களால் ஆனது. கருப்பு நிறம், நீல நிறம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், அப்புறம் வெள்ளை நிறம். இது அப்படியே முருகனால் உருவாக்கப்பட்ட ஆசிவக வண்ணங்கள் தான். நம்ம முருகனை பாருங்களேன், மூர்க்கமா காட்டு மிராடித்தனமா ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்றதுக்காகவே, அவங்கள ஒழுக்கப்படுத்துறதுக்காகவே இந்த விளையாட்டு போட்டிகளை ஆரம்பிச்சிருக்காரு. விளையாட்டுல வெற்றி பெற்றவங்களுக்கு கப்பல் வடிவத்தை பரிசாவும் கொடுத்துருக்காரு. கப்பல் வெற்றியை குறிக்கும் குறியீடு. குமரி கண்ட அழிவிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக வர்றதுக்கு, உயிர் பிழைத்ததற்கு காரணமே இந்த கப்பல் தான். இந்த கப்பல் தான் வெற்றியின் குறியீடு. இப்போ இதை தான் கப்புன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த கப்பலாம் பாருங்களேன், அப்படியே கப்பல் வடிவத்திலேயே தான் இருக்கும். இப்போ சொன்ன இந்த வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே 5ஆம் தமிழர் சங்கம் இந்த முருக விழாவில் விளையாட்டு போட்டி நடத்தணும். முருகனுடைய அருமுனை நட்சத்திரத்தை பெருசா வரைஞ்சு சுத்தி ஒலிம்பிக் கொடிகள்லாம் நடப்பட்டது. ஒலிம்பிக்கை கண்டுபிடித்தவர் முருகன் என்பதற்காகவே இந்த கொடிகள் நடப்பட்டது. இந்த அருமுனை நட்சத்திரத்தின் நடுவுல கபடி போட்டி நடத்தப்பட்டது. இந்த கபடி விளையாட்டை முதல்ல கண்டறிந்தவர் முருகன் தான். இந்த விளையாட்டு வேற ஒன்றும் இல்லைங்க, கடல்ல முத்து எடுப்பதற்கான ஒரு ட்ரைனிங் தான். கவடு என்ற வார்த்தையிலிருந்து கபடி என்ற வார்த்தை வந்தது. கவடுனா வேற ஒன்றும் இல்லை, அந்த முத்து இருக்கிற அந்த சிப்பி தான். கடலில் முத்தெடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? மூச்சை பிடிக்கணும், மூச்சை தம் பிடிச்சு உள்ளே போய் இறங்கணும். மூச்சு அடக்கிட்டு இருக்கனால குறிப்பிட்ட நேரத்தில் முத்து எடுத்துட்டு மேலே வந்துடணும். அதனால் விரைவாக செயல்படணும். வேற தொல்லை தரக்கூடிய உயிரினங்கள்லாம் சுற்றி எதுவும் வருதான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வேற எதுவும் உயிரினங்கள் நம்மளை தாக்க வந்தால் அதுலேருந்து தப்பிக்கணும். இது அப்படியே இந்த கபடி போட்டியில் நம்ம பார்க்கலாம். மூச்சை பிடிச்சிட்டு போகிறது, விரைவாக செயல்படுறது, சுற்றி யாராச்சும் வராங்களான்றதும் பார்க்கறது, இப்படின்னு முத்தெடுப்பதற்கான ட்ரைனிங் தான் அந்த கபடி. ஒரு புறம் இந்த கபடி போட்டிகள் நடந்துட்டு இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம விழாலேயே மிகவும் சிறப்பான ஒன்று இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி தான். இதை உருவாக்கியவர் முருகன். முருகன் ஒரு சிறந்த மருத்துவர்னு நம்ம எல்லாருக்குமே பலருக்கும் தெரியும். ஆனால் அவர் மிகச்சிறந்த குழந்தை நல மருத்துவராக இருந்திருக்காரு. அந்த காலத்திலேயே 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சிசேரியன் செக்ஷனை வெற்றிகரமாக பண்ணவர் முருகன். இந்த காலத்தில் பணத்துக்காக எல்லாருக்கும் பண்ணுறாங்க, இப்படிலாம் இல்லை. அந்த காலத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் தாயையும் சேயவும் காப்பாற்றியே ஆகணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த சிசேரியன். ஆனால் இது இப்போ பிஸ்னஸ் ஆயிடுச்சு. காரணம் மருத்துவம் வியாபாரமாக ஆகிட்டுருக்கு.
இப்படி குழந்தைகளுக்காகவே முருகன் பல அறிவியல் சார்ந்த விடயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த வளைகாப்பு. இந்த வளைகாப்பில் பார்த்தீங்கன்னா கையில் கண்ணாடி வளையல்கள் தான் மாட்டிருக்கும். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழாவை 7வது மாதம் தான் நடத்தும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் கேட்கும் உணர்வு, அதாவது ஹியரிங் சென்ஸ் குழந்தைகளுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அப்பனா பார்த்துக்கோங்க, நம்ம கலாச்சாரத்துக்குள்ள பல நுட்பமான அறிவியல் புதைந்து இருக்கு. இனி வருங்காலங்களில் உங்களுடைய வீடுகளில் வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆசிவக வண்ண வரிசையில் வளையல்களை போட்டு விடணும். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியெல்லாம் சரியா செய்யும் போது நம் முருகனின் துணை இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு என்றுமே இருக்கும். நம்ம முருக விழால வளைகாப்பு நடந்த இந்த கர்ப்பிணி பெண்ணுக்குமே முருகனின் அருளால் சுகப்பிரசவம் நடந்தது. ஒரு புறத்துல இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்க, மறுபுறத்துல முருகனின் கண்டுபிடிப்புகள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டது. மக்களுமே முருகன் காலத்து டெக்னாலஜிகளெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த காலத்திலே இவ்வளோ டெக்னாலஜி இருந்திருக்குமான்றது ஆச்சரியமா இருந்துச்சு. காரணம், அந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றின புரிதல் கம்மியா இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, முருகன் காலத்திலேயே டெலிஃபோனுடைய ஆரம்ப நிலை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த காலத்திலேயே 10,000 ஆண்டு காலத்துக்கு முன்பே டெலிஃபோன் எப்படி இருந்திருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வேணாம். அந்த காலத்துக்கெல்லாம் இது சாதாரண தொழில்நுட்பம். 2 ஸ்பீக்கர் எடுத்துட்டு எந்த ஒரு பேட்டரி கனெக்ஷனுமே இல்லாம வெறும் வயரை வச்சே கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு முனையில பேசுறவங்களது மற்ற ஒரு முனை ஸ்பீக்கர் வச்சிருக்கவங்களால கேட்க முடியும். அவ்வளவுதான். முருகர் கண்டுபிடிச்ச கேக்குதா இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுறது நல்லா கேக்குது. இதுல பேசணும், இதுல காதை வச்சுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு புறத்துல முருகன் கண்டுபிடித்த பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்திட்டு இருக்கும்போது மற்றொரு புறத்துல பட்டம் விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நம்ம 60 பட்டங்களை வானத்துல பறக்க விட்டோம். ஒவ்வொரு பட்டத்திலையுமே முருகனின் கண்டுபிடிப்புகள், முருகனை குறித்த பொருட்கள் அவைகளெல்லாம் ஸ்டிக்கரா பட்டத்துல ஒட்டியிருந்தோம். இப்போ இந்த பட்டத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களின் சிசரியன் செக்ஷன், இதை கண்டுபிடிச்சவர் முருகன். இந்த பட்டம் பாத்தீங்கன்னா குண்டலினி யோக நுணுக்கங்களை வழிமுறைப்படுத்தியவர். இது போன்ற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி 60 பட்டங்கள் வானத்தில் பறக்க விடப்பட்டது. பட்டம் விடுறதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம்ல பல கண்டுபிடிப்புகள், இதை கண்டுபிடிச்ச ஒரு முருகன், இதை கண்டுபிடிச்ச ஒரு முருகன், பல கண்டுபிடிப்புகளை முருகன் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால அதை தனியால காட்டில் உட்காந்துலாம் கண்டுபிடிக்கல. குருகுலம்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டியே இருந்திருக்கு. 2ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் முருகன். தமிழ் சங்கம்னா வெறும் மொழி ஆய்வு மட்டும் பண்ணல, தமிழின வளர்ச்சிக்காக அனைத்து விதமான ஆய்வுகளுமே செய்வாங்க.
முருகனின் தலைமையில குருகுலங்கள்ல பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளனர். இந்த குருகுலத்துல பயில்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா மிகவும் முழுமை அடைந்த மனிதர்களா இருப்பாங்க. குண்டலினி எழுப்பியவர்களாக இருப்பாங்க. இந்த குண்டலினியை குறிப்பதற்காக தான் அந்த வானத்துல பட்டம் விடுறது. இந்த பட்டம்ன்றது பாத்தீங்கன்னா பாம்பின் குறியீடா இருக்கும். இது வானத்துல பறக்க விடுறது எதுக்குன்னா குருகுல மாணவர்களுக்கு குண்டலினி சக்தி எழும்பி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதை குறிக்குது. இப்போ வரையும் கூட இந்த யூதர்களால பட்டமளிப்பு விழாலாம் நடக்கும். சம்பந்தமே இல்லாம தலையில பட்டத்தின் வடிவத்துல ஒரு கேப் மாட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம அந்த கேப்பை தூக்கி போடுற மாதிரி போட்டோலாம் எடுப்பாங்க. இது முழுக்க முழுக்க முருகனால் உருவாக்கப்பட்ட பட்டம் விடும் திருவிழாவை மறைமுகமா குறிச்சது தான் இதெல்லாம். குருகுல மாணவர்கள் அவர்களின் படிப்பை முடித்ததற்கு அப்புறம் அவர்கள் குண்டலினி எழுப்பி ஞானம் அடைந்ததை குறிப்பதற்காக இந்த பட்டம் விடும் திருவிழா முருகனால் நடத்தப்பட்டது. ஆசி வகை நிறங்களை வச்சு 7 பட்டங்கள் ஒன்றாக வானத்தில் பறக்க விடப்பட்டது. இந்த காட்சிகளை இப்ப பாருங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் முருகனுக்கு பூஜை நடத்தப்பட்டது. வீடு பேரளித்து அறவழி நின்ற அந்தணன் போற்றி, போர்க்கலையாக்கி மக்களை காக்க போர்க்களம் புகுந்த வீரனே போற்றி, 6 படை வீட்டை அரணாயமைத்து உருவகை வென்ற அப்பனே போற்றி, இனங்களுக்கிடையே பரிசு போட்டியால் பிணங்களை கட்டிய முருகவேல் போற்றி, காப்பினை வகுத்த கந்தா போற்றி, உட்புலப்பட்டம் முறை செய்து பெரும் பணியாற்றிருந்தால், அதாவது உண்ணா நோன்பு, இயற்கை உணவு இப்படி கொண்டு நான் வாழ்ந்தால் இந்த உடம்பை பாதுகாக்க ஒரு அயற்செந்தூரம், இந்த காலத்தில் அயன் டானிக்னு சொல்லுவோம், அந்த அயற்செந்தூரம் தேவையில்லை, ஒரு பெருங்காயமெல்லாம் தேவையில்லை, இந்த உடல் நன்றாக இயங்குவதற்கு அப்படின்னு மேலோட்டமாக சொல்லி, நனி சிறக்க அல்லது கடுகன் அரசு முறை செய்க களவு எல்லாகுக மாறி வாய்க்க வளம் நனி சிறக்க நீவீர் அத்தி போல் தளித்து ஆள் போல் தடைத்து அரசு போல் படர்ந்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றமுசியாமல் வாழ்வீரே. 5ஆம் தமிழர் சங்கம் அலுவலகத்திலேயுமே பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த இடத்துல படையலா வைத்திருக்கோல, இவை அனைத்துமே முருகனின் கண்டுபிடிப்புகள். படையுடன் காவடி எடுத்த வேளாயுதனே வேலனே போற்றி. அரோகரா
முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு. கடைசியாக சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடந்தது. காட்டை கொளுத்திய கார்த்திகேயனை நினைவு கூற நெருப்புடன் சிலம்பம் சுற்றப்பட்டது. மேலும் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனலுடைய வீடியோங்கள்லாம் பாருங்க. முருகன் சம்பந்தப்பட்ட வீடியோங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோத்துடைய கமெண்ட்ஸ்ல தந்துடுறோம், மறக்காம போய் பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு முருகன் யாருன்னு தெரிஞ்சு முருகனுக்காக தமிழ்நாட்டில் தமிழர்களால் எடுத்த விழா தான் இந்த முருகப் பெருவிழா. இனி வரும் காலங்களில் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் இது போன்ற முருகப் பெருவிழாவை சிறப்பாக நடத்தணுன்றதை கேட்டுக்கொள்கிறோம். விழா சம்பந்தமா எதுவும் சந்தேகனாலும் 5ஆம் தமிழர் சங்கத்தை தொடர்பு செஞ்சு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது சத்திய யுகம். இந்த பிண்டாரிகள் இத்தனை ஆண்டு காலமாக நம் வரலாறை மறைச்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா தெரிய வந்துட்டு இருக்கு. நம்ம கடந்த கால வரலாறு தெரிஞ்சாதான் நாம யாரு, நம் தமிழ் நம் எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சாதான் நம் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். அது இந்த சத்திய யுகத்தில் முருகனின் அருளால் கூடிய விரைவில் நம் கண்முன்னே நடக்கும். இவ்வுலகில் வாழும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும். இந்த சத்திய யுகத்தில் முருகனின் துணை கொண்டு தமிழர்கள் நாம் அடிமை தலையிலிருந்து விரைவில் விடுபடுவோம். நன்றி, வணக்கம்.